தந்தை பெரியார் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இருவருடைய கருத்துக்களையும் தத்துவங்களையும் ஒப்பிட்டு இன்றைய காலத்திற்கு தேவையானவற்றை நாம் எப்படி எடுத்து செல்வது என்கிற பொறுப்புணர்ச்சியோடு இந்த நிகழ்வினை அவர்கள் இருவருக்குமான நினைவு நாள் நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அம்பேத்கர் பெரியார் அமைப்பிற்கும் பெரியார் பன்னாட்டு மையத்திற்கும் திணை அமைப்பிற்கும் கலாட்டா நெட்டிசனுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், இந்நிகழ்வின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வின் வாழ்த்துரை வழங்கிய அண்ணன் டாக்டர் சோம இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன் இத நம்ம இந்த தலைப்பு இன்னைக்கு தேவையாக இருக்கு அப்படின்னா, இந்த தலைப்பை நான் கொடுக்கும் பொழுது சில தீர்ப்புகள் வரல, நீதிமன்ற தீர்ப்புகள் சில வெளிவரவில்லை. ஆனால் அதற்கான முன்னோட்டங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தன. ஆகவே இன்றைக்கு நாட்டில் நடப்பது என்ன, இதை வெளிப்படையாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய உழைப்பை, அவருடைய நோக்கத்தை, அவர் எந்த குறிக்கோளுக்காக போராடினாரோ அதனுடைய முடிவை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால், அவர் எந்த பிரச்சனையை முன்வைத்தாரோ அதனை நாம் வெளிப்படையாக பேசியாக வேண்டும். தந்தை பெரியார் தமிழ் மண்ணிலே உருவாக்கிய மாற்றத்தை இதுவரையில் தமிழ்நாடு இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு மாற்றாக, அதைவிட முன்னேற்றம் கண்டதாக, மற்றவர்கள் பார்த்து வியப்பதாக, சாதி ஒட்டுக்கள் நீங்கிய ஒரு சமத்துவ சமூகமாக உருவாகி கொண்டிருந்த காலத்தில், உருவாகி விட்டது என்று சொல்ல முடியாது, ஆனால் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த தத்துவத்திற்கும், அந்த சமத்துவத்திற்கும், முற்போக்குக்கும், பகுத்தறிவுக்கும், சுயமரியாதைக்கும் இன்றைக்கு நெருக்கடி உண்டாக்கப்படுகிறது என்கிற உண்மையை உணர்ந்து, அந்த நெருக்கடிகளை உருவாக்குகிறவர்கள் யார், அவர்கள் செயல்படுகிற மையங்கள் என்ன, அவற்றை எதிர்கொள்ளுவதற்கு நமக்கு தேவையான கருவி எது, இவற்றை பேசுவதற்குத்தான் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். நண்பர்களே, நம்முடைய நாட்டில் சட்டம், நீதி, இதை செயல்படுத்துவதற்கு ஒரு அரசமைப்பு, இவை அனைத்தும் இருக்கின்றன. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பது அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை உரிமைகளில் வருகிறது. சட்டம் அனைவருக்கும் சமமானது, அனைவருக்கும் சட்டத்தின் பாதுகாப்பு உண்டு. எந்த ஒரு குடிமகனுக்கோ குடிமகளுக்கோ, எவர் ஒருவருக்கோ, ஒரு இந்திய குடிமகருக்கு என்று வைத்துக் கொள்ளும், ஒரு இந்திய குடிமகருக்கு அவர் ஒரு கட்டிடத்திற்குள்ளோ, ஒரு பொது இடத்திற்குள்ளோ, ஒரு சாலைக்குள்ளோ, ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ளோ, ஒரு வேலை வாய்ப்பு நிறுவனத்திற்குள்ளோ நுழையக்கூடிய உரிமையை அவருடைய பிறப்பு, சாதி, நிறம், இனம், பாலினம், அவர் பிறந்த பகுதி, வட்டாரம், மதம், மொழி, இதில் எந்த காரணத்தை கொண்டும் அவருக்கு அந்த தடையை நீங்கள் விதிக்க முடியாது என்கிறது அரசியல் சாசனம் கொடுக்கிற அடிப்படை உரிமை. இப்படி ஒரு அற்புதமான சமத்துவம் சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. மனிதர்கள் எல்லோரும் அந்த பிறப்பினால் வேதப்படுத்தப்படாத நிலையில வாழ முடியும் அல்லவா, வாழ வேண்டும் அல்லவா? ஆனால்
அப்படித்தான் வாழுகிறோமா? ஒரு கட்டமைப்பு, நாம் செயல்படக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், இந்த இந்த கல்வி நிறுவனத்துக்குள்ளே செயல்படுகிற சாதி அமைப்பு, அண்மையில் இந்த குழந்தைகளுக்கிடையிலே அறிவை வளர்ப்பதற்கும் குழந்தைகளுக்கான விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தோழர் இனியன் அவரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய செயல்பாடு முழுக்க குழந்தைகளுக்கான கொண்டாட்டங்களை வடிவமைப்பதுதான். அவர் பல கிராமங்களுக்கு சென்று பள்ளி குழந்தைகளை விளையாட்டின் மூலமாக ஊக்கப்படுத்துகிற முயற்சியில் இறங்குகிறார். அதுல நிறைய செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு நகர்ப்புறத்துல குழந்தைகள் கொண்டாட்டத்தை நடத்துவது எளிதாக இருக்கிறது. இங்க எல்லாரும் வந்து சேருகிறார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாட்டு குழுக்கள் பிரிக்கப்படுகின்றன. இந்த குழுவும் அந்த குழுவும் சவால் விட்டு கொண்டு விளையாடுகிறது. ஆனால் பல கிராமங்களில் சென்று பள்ளிக்கூடத்தில் அந்த விளையாட்டை நடத்தினால் அவரால் அணி பிரிக்க முடியவில்லை. பிரித்தால் இந்த அணியில் நாங்கள் சேரமாட்டோம். பள்ளி மாணவர்கள் நாங்கள் ஒரே அணியிலே விளையாட மாட்டோம். அப்படியே 2 குழுக்களாக பிரிகிறார்கள். சரி, 2 பேர் புரிஞ்சிடும் என்று பார்த்தால் அது விளையாட்டாக இல்லாமல் வெறி கொண்ட வன்ம தாக்குதலாக வெளிப்படுகிறது. அந்த குழந்தைகளை இன்னும் பல இடங்களில் இப்பொழுதுதான் அரசாணை மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறது. நீ யாரிடம் பழக வேண்டும் என்று பெற்றோர் சொல்லி அனுப்ப சொல்லி ஜாதி சங்க அமைப்புகள் ஏற்பாடு செய்கின்றன. அப்ப யாரை எப்படி கேள்வி கேட்க கூடாது, ஜாதி கேட்க கூடாது பள்ளியில. அதனால நம்ம எல்லாம் பச்சை கயிறு கட்டிட்டு போவோம். நீ பச்சை கயிறு கையில் கட்டியவனோடு விளையாடு, அவ்வளவுதானே, வேற யார்ட்டையும் சேராத. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் அவர்களுடைய மனநிலையும் எப்படி இருக்கும், அது இந்த நாட்டில் நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான போக்கை எப்படி மாற்றும். இந்த செயல்பாடுகளை செய்வதற்கு அவர்களுக்கு இன்றைக்கு மத்தியில ஒரு ஆட்சி இருக்கிறது. அவர்கள் கொடுக்கிற பணமும் பாதுகாப்பும் வந்து இறங்குகிற வடநாட்டு கூட்டங்களுடைய எதேச்சாதிகார பூமியாக இந்த நாட்டை மாற்றுவதற்கு அவர்கள் என்னவும் செய்ய தயாராக இருக்கிறார். அவர்கள் கொட்டி கொடுக்கிற பணம் அள்ளி வீசப்படுகிறது, விளையாடுகிறார். இப்படி யாரிடமோ பணத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய சொந்த மண்ணில் அண்டையில் வாழுகிறவனை பகைவனாக்குகிற இந்த சித்தாந்தத்தை தாங்கி பிடிப்பவர்கள்தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை வடிவமைத்து நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவ மிஷனரிகளிடம் பணம் வாங்குகிறீர்கள் என்று நம்மை பார்த்து பழி தூற்றுகிறார்கள். இது இந்த சமத்துவத்துக்கு எதிராக பேசினால் நீங்கள் கிறிஸ்தவ மிஷனரிகளின் கைக்கூலிகள். ஆனால் இதை பிரச்சாரம் செய்கிறவர் யாரும் சொந்த பணத்தில் செய்கிறவர் இல்லை. அத்தனை பேரும் வடநாட்டு கும்பலும் நீங்கள் எல்லாம் வசிக்கிற அமெரிக்கா தொடங்கி அனைத்து நாடுகளிலும் வாழக்கூடிய நண்பர்கள் குழுக்கள் நட்போடு அனுப்புகிற அந்த பணத்திலும் பிரச்சாரம் செய்கிறவர்கள் தான். ஆக இந்த ஆபத்தின் அடிப்படை என்ன? இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.